அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் என்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே.
நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி மீகா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வசனத்தின் பின்பகுதி நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். முன்பகுதி என்ன சொல்லுகிறது? எப்படிப்பட்ட அதிசயங்களை நீ காணப்போகிறாய் என்று சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட போது காண பண்ணின அதிசயங்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அங்கே யோசேப்பினுடைய மறைவுக்கு பின்பு புதிதாக வந்த பார்வோன் ராஜாக்கள் யோசேப்பினுடைய வம்சாவளியை அறியாததினாலே அவர்கள் பலுகி பெருகி இருந்ததை கண்டு பயந்து, இந்த ஜனங்கள் ஒருவேளை தேசத்துக்கு விரோதமாக எழும்பி விடுவார்களோ என்ற பயத்திலே இந்த ஜனங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்த வேண்டும், இவர்களை இன்னும் அதிகமாய் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு கொண்டு வந்தார்கள். இதன் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபித்தார்கள். கூக்குரலிட்டார்களா? ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று. அவர்களுடைய சத்தம் ஆண்டவருடைய காதுகளில் சென்று எட்டினது. ஆண்டவர் இந்த ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்தினார். அப்படி ஆயத்தத்தை ஏற்படுத்தி மோசேயை அதுக்காக முன்குறித்தார். மோசேயும் ஆரோனுமாக இணைந்து இந்த காரியத்தை செய்ய முற்பட்டு பல காரியங்களை செய்து, நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது தெரியும், யாத்திராகமங்களின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால் அதில் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். தேசத்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அங்கே சென்று கொண்டு இருக்கிற வேளையிலே எகிப்தின் மன்னன் பார்வோன் அவன் மனம் மாறினவனாக இந்த ஜனங்களை மறுபடியுமாக எகிப்து தேசத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய சேனையை அழைத்து கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் முன்னேறி செல்லுகிற வேளையிலே இவர்களுக்கு எதிராக செங்கடல் காணப்படுகிறது. செங்கடல், முன்னே செங்கடல் வந்து இருக்கிறது, பின்னே பார்வோன் தன்னுடைய சேனையோடு வருகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த சூழ்நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம்
முன்னேயும் செல்ல முடியாது, பின்னேயும் செல்ல முடியாது. முன்னேறுகிறதுக்கும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போகிறதுக்கும் இயலாத ஒரு சூழ்நிலை. நம்மள அநேகர் அப்படி இருக்கிறோம் அல்லவா? சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஒன்று வாழ்ந்தால் நல்ல ஆசீர்வாதமாக வாழணும், அப்படி இல்லைன்னா கீழ்நிலையில் போய் மனிதன் வாழ்ந்து விட வேண்டும். இந்த இடைப்பட்ட நிலைமையில் இருந்து வாழ்கிறது என்பது மிகவும் கடினமான காரியம் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிரிலே சென்றால் செங்கடல் சூழ்ந்து இருக்கிறது, பின்னாடியோ பார்வோனின் சேனை. என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. எல்லோரும் மோசேயின் இடத்திலே முறுமுறுக்கிறார்கள். என்ன மோசே, எகிப்து தேசத்தில் எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்றா இங்கே கொண்டு வந்து விட்டாய் என்று. மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து முறையிடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், யாத்திராமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அங்கே பதினாறாம் வசனம், 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கடலை கடந்து செல்ல வேண்டும், வழி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற கோலை அங்கே நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு என்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத தைரியத்தின் கோலை ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார். பயந்து போகாதிருங்கள். நீங்கள் பயந்து விடுவீர்கள் என்றால் செங்கடலை கடந்து செல்ல முடியாது. செங்கடல் 2 பக்கத்திலே இருக்குது, ஆனால் அது நடுவே தான் செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்மை அதிசயங்களை காண செய்வார். பயப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யலைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் மோசே அந்த ஜனங்களிடத்தில் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அங்கே சொல்கிறார். நாம் சும்மா இருந்தால் போதியா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை தீர்க்க போகிறதுக்காக நன்றி அப்பா என்று தைரியமாய் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஆம் ஆண்டவரே, மலை போல வந்தாலும் பனி போல மாறச் செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அவைகளையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்த காணொளியை காண்கிற யாராவது பயத்தினாலே இன்றைக்கு சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், தைரியத்தின் ஆவியை அவர்களுக்குள்ளாய் ஊற்றும் அப்பா. நீங்க ஊற்றும்படியாய் கெஞ்சுகிறேன் ஐயா. ஒவ்வொருவரும் பயத்தின் ஆவியை விட்டு விலகி தைரியத்தின் ஆவியை பெற்றுக் கொள்வாராக இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதிசயங்களை காண செய்யும், அற்புதங்களை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை அதிசயங்களை காண செய்வார்.